நீங்கள் இதை எப்படி அணுகணுன்றீங்க? இதை வந்து அவர் ஹியூமன் வேல்யூஸை நம்ம பார்க்கணுமா, இது முக்கியமான்ற ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு கிளாட்சன். அது ரியாலிட்டியிலே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் சொல்றாரு, ரைட், நீங்கள் இதெல்லாம் தான் நமக்கு பிரதானமாக இருக்கணும், பிரைமரியாக இருக்கணும், அதுதான் இருக்கணும். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், நீங்கள் வேறு நாடுகள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வியூகம் இருக்குன்னா நமக்கான விஷயமும் இருக்குது. இந்தியாவை கடந்த அந்த சிக்கலில் இப்போ இது யார் முன்னெடுக்க வேண்டியிருக்கும்? இங்கே ஒரு போர் பதற்றம் கூடாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேல் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கையில் வச்சுருக்காங்கன்றீங்க. அப்போ அவங்க தானே அட்வான்டேஜ் பொசிஷன் இருப்பாங்க. இல்லை, அணுகிறது அப்படிங்கிறது சார் சொல்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு மனிதம் அதை தாண்டி நம்ம யோசிக்கக்கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் அதான் எல்லாம் அந்த வந்து புரிதல் நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம். அணுகுமுறை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இருக்கிறது வந்து அடுத்து எப்படி மாறுங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இது வந்து ஒரு சிவிக் ஆக்ஷனாக மாறணும். பொலிட்டிக்கலாக மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. இது வந்து சாதாரண சாமானிய மக்கள் உலகம் முழுக்க திரண்டு ரோட்டுக்கு வந்தால் தான் இதில் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீரும். அடுத்தது, இஸ்ரேலி பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை நேரடியாக பாதிக்கும்படி செய்யணும். இப்போது அது இந்தியாவில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டாப் 10 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில், அதில் டாப் 10ல் இருக்கக்கூடிய 6 அல்லது 7 கம்பெனிஸ் வந்து இஸ்ரேலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது ஃபார்மசூட்டிக்கல்ஸாக இருந்தாலும் சரி, ஜெனரிக் மெடிசனாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. டெக் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவில் தான் இஸ்ரேலுக்கு இருக்குது. அப்போது நேரடியாக இஸ்ரேலுக்கு எங்கே அடி வாங்குன்னா நேரடி புறக்கணிப்பில் ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு இல்லை, அதை நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியா புறக்கணிக்கணும்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்காதா? இருக்கலாம், இருந்துட்டு போடும். மற்ற நாடுகளும் புறக்கணிக்கணும். அதான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அணுகுமுறைங்கிறது நாம மட்டுமே அதை பார்க்க முடியுமாங்கிற சிவிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் மட்டும் கிடையாது. கன்சாலிடேட்டட் சிவிக் ஆக்ஷன். ஓகே, ஒவ்வொரு நாடும் நீங்கள் பண்ணுறது தவறு. நீங்கள் இப்போ பங்களாதேஷில் வந்து நடந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு விழுது. அங்கே வந்து 60 பேர் இறந்து போகிறாங்க. பிரைமார்க்கிற கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனி என்ன பண்ணுறான், பங்களாதேஷில் இருந்து இறக்குமதி பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. இலங்கையில் நடந்துச்சு. இலங்கையில் போர் நடக்கும் பொழுது எக்ஸ்போர்ட் லைசன்ஸிங்கை எல்லா நாடுகளும் வந்து அதை நிராகரித்தாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கல்ல, சின்ன நாடுகளில் பண்ணுறாங்க. ஏன் நம்மளால் பண்ண முடியும்? இந்தியா வந்து ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கலாம். அடுத்தது, எல்லா நாடுகளுமே சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக பிஸ்னஸ் எங்கே வருது, இஸ்ரேலுக்கு எப்படி இவ்வளோ பணம் வருது, எங்கேருந்து இவ்வளோ வந்து தைரியமும் திமிரும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே புழங்குற பணம். அப்போ அதில் வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சண்டையெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கிடையாது. வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. இஸ்ரேலிஸ் பேசுகிறதே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னாலும் அந்த பிரச்சனை வேறு மாதிரி போகுது. அப்போது முதல்ல அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை முதல்ல நம்ம புறக்கணிக்கணும். இதுதான் வந்து நம்ம அந்த காலத்தில் பண்ணது மாதிரி ஒரு சிவிக் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கு அதிகமாக இருக்கணும். இப்போ நான் வயலண்ட் நான் கோஆப்ரேஷனுங்கிறது ஒரு சின்ன இடத்துல நம்ம நிகழ்த்தி காட்டணும். பட் இதே இதில் எனக்கு அடிப்படை எனக்கு ஐக்கிய நாடுகள் சபையே வந்து எதுவும் செய்ய முடியல. ஐக்கிய நாடுகள் சபையை விட்டுருங்க. ஐக்கிய நாடுகள் சபை வந்து இப்போ US ஈக்குவல் டு UN, US இல்லைனா UN இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்போ ரெலவென்ஸ் ஆஃப் த UNஏ வந்து இன்னைக்கு கொஸ்டின் மார்க். ரெலவென்ஸ் ஆஃப் த UN கொஸ்டின் மார்க். அது நம்ம விட்டுடலாம். அதில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் போய் கடைசியாக யூபிஆரில் வந்து யூபிஆரில் கொஸ்டின் பண்ணி அதுக்குள்ளார பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு 90 வயசு ஆயிரம் அவர் செத்தே போயிடுவார். அந்த ரூட்டுக்கு போக தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அது ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆத்தர் ஐ டோன்ட் பிலீவ் இன் தி UN, அது வேற விஷயம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இது எமர்ஜென்சியாக இருக்கும்பொழுது இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த போரில் 2 பேர் 3 பேர் வந்து இறந்து போனதை இஸ்ரேல் வந்து எல்லா பக்கமும் போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்கானே. இந்த இவர் வந்து ஒருத்தர் இறந்துருக்காரு. 41,000 பேர் இறந்ததுக்கு யார் பதில் சொல்றது? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அட்டாக்ஸ். அப்போ சிவிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது சாதாரண சாமானிய மக்கள் முதல் அரசாங்கம். I got your point. 2 பேரும் ஒரு வேலிடா மனிதம்ங்கிற இடத்துல இருந்து அதை அணுகிறீங்க. நான் மாணிக்கம் சட்ட